ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அட்ரஸிங் மோட். அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறப்போ நம்ம சிஓல மெயின் பார்ட் நமக்கு கொஸ்டின்ஸ் வர்றது இந்த அட்ரஸிங் மோட்ல அதுதான். ஸோ அட்ரஸிங் மோட எவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போறோம். அட்ரஸிங் மோட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப அட்ரஸ் அப்படின்னாவே நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு அட்ரஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அவங்க லொகேஷன்ல இப்ப இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மள அவங்களோட அட்ரஸ் தெரிஞ்சாலோ இல்ல அவங்களோட கம்யூனிகேஷன் ஏதாவது தெரிஞ்சிருந்தா கான்டாக்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும் தானே நம்ம அவங்களுக்காக நம்ம மெசேஜ் அனுப்பி இது பண்ண முடியும். சோ அந்த மாதிரி நம்ம மெமரியில நம்மளோட டேட்டாஸ், ஏன்னா எவ்வளவு லட்சக்கணக்கில் டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேட்டாஸ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெர்ஃபெக்டா போயிட்டு நமக்கு எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். சிபியூ அண்ட் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த டைம் வித்தின் த மில்லியன் செகண்ட்ஸ் நேனோ செகண்ட்ஸ்ல நம்ம ஒரு டேட்டாஸ எடுக்கிறதுக்காக கெட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து அட்ரஸிங் மோட்ஸ். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அட்ரஸிங் மோட் என்னன்னா ஒரு டேட்டா எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த டேட்டாவை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் ஆகுறப்போ கரெக்டா போய் ஃபெச் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்றதுதான் அட்ரஸிங் மோட். அட்ரஸிங் மோட் ஸ்பெசிபிக் இது கான்செப்ட். ஓகேங்களா, addressing mode specify the how the CPU identify the location of the operand. அதாவது operand அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா நம்ம டேட்டாஸ குறிக்குது. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது நம்பர்ஸா இருக்கலாம் இல்ல வேரியபிள்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த டேட்டாவை நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஃபெச் பண்ணி எங்க இருக்கு அந்த மெமரியில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துடுறோம் இதை ஆட் பண்ணுன்னு. சோ அந்த ரெண்டு வேரியபிள்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத போய் மெமரியில ஃபெச் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது அட்ரஸிங் மோட். ஓகேங்களா, அது எங்க இருக்கு, மெமரியில இருக்கா இல்ல ரிஜிஸ்டர்ஸ்ல இருக்கா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷன் ஆகிறப்போ இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒய் நம்ம ஏன் இந்த அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் ஃபிக்ஸபிலிட்டி. ஸோ அக்சஸிங் டேட்டா அக்சஸ் பண்றப்போ நமக்கு ஃபிக்ஸபிலிட்டா இருக்கிறதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸை பொறுத்து அதனோட எக்ஸிகியூஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்காகவும் அரேலாம் யூஸ் பண்ணோம்னா ஒரே மெமரியில நமக்கு என்ன சொல்றது, லைன் பை லைனா இப்ப ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல பாத்தீங்கன்னா மோர் தென் டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அரேயோட கான்செப்ட். சோ இது எல்லாத்தையும் ஒன்னா ஃபெச் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுக்கு இது எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா, அதாவது லூப்ஸ்க்கு ஃபங்க்ஷன் கால்ஸ்க்கு, ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் மெமரியில. இங்க இருக்கு அப்படின்னா டேட்டாஸ் இங்க இருக்குன்னா இந்த ஏ தான் இங்க இருக்கும், அதனோட டேட்டாஸ் பாத்தீங்கன்னா தனியா எங்கேயாவது இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த குரூப்பை வந்து நம்ம தேடி ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்றப்போ நமக்கு எப்படி சொல்றது, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே எஃப் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும், அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ இந்த இடத்தையெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து இதுக்கு அட்ரஸிங் மோட் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுக்காக தான் நம்ம அட்ரஸிங் மோட் யூஸ் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட்ஸ் சொல்லலாம். நம்ம மெயினா 2 பார்ட்ஸ் என்னன்னா இதான் மெயின் பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்னு வந்து ஆப் கோட், இன்னொன்னு ஆப்ரண்ட். நீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோல ஒரு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்றப்போ மெமரி ரெஃபரன்ஸ் அண்ட் மெமரி ரெஃபரன்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் நானு. அதாவது ஆப் கோட் ஆப்ரண்ட்டை வச்சுட்டு எப்படி அந்த இது வந்து மெமரியை ரெஃபர் பண்ணுதா இல்ல ரிஜிஸ்டர் ரெஃபர் பண்ணுதா இல்ல இன்புட் அவுட்புட் அதாவது பெரிஃபரல் டிவைஸா ரெஃபர் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வேணா நான் லாஸ்ட்ல இந்த வீடியோ லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன் பாருங்க. அதுல சொல்லியிருப்பேன் ஆப்ரண்ட் ஆப் கோட் அதுனா என்ன அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல, நான் இங்கே வேணா உங்களுக்கு ரீகால் பண்றேன். ஆப் கோட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோடுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுங்க, சப்ராக்ஷன் பண்ணு, இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே வந்து ஆப் கோடு. ஓகேங்களா, ஆப்ரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டாஸ். ஓகேங்களா, டேட்டாஸை வந்து நம்ம ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்னா இது வந்து ஏங்கிற வேரியபிள் அல்லது ஏங்கிற மெமரி லொகேஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம படிப்போம். அந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துட்டு வந்து ஃபெச் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுது, ஆட் பண்ணுதா சப்ராக்ஷன் பண்ணுதா இல்ல மூவ்
குடுக்குறோமா, என்ன பண்றோம், ஜம்ப் பண்ண சொல்றோமா, அந்த ஒர்க்க செய்யறது தான் வந்து இந்த ஆப்கோட் ஒர்க். ஆப்கோட் அப்படின்னா என்னன்னா, ஆப்கோட்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கோடுன்னு சொல்லலாம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஆப்கோடும் இருக்கணும் அண்ட் தென் ஆப்ரண்ட்டும் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்துதான் எந்த இடத்துல நமக்கு வந்து ஃபெச் பண்ணி எடுக்கணுங்கிற ஒரு ஃபுல்ஃபில் ஆன இன்ஃபர்மேஷனை சிபியூக்கு கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சோ ஆப் கோட் அப்படிங்கறது என்னன்னா, அதுதான் சொல்றாங்க ஆபரேஷன் கோடுன்னு சொல்லலாம். இது ஆப் கோட் என்னன்னு சொல்லலாம், ஆபரேஷன் கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அல்லது ஆபரேஷன் கோட். அதாவது சிபியு எந்த ஆபரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆட் பண்ணணுமா, இல்ல சப்ட்ராக்ஷன் பண்ணணுமா, இல்ல மூவ் பண்ணணுமா, இல்ல டிவைட் பண்ணணுமா, மல்டிப்ளை பண்ணணுமா, சம்திங் ஜம்ப் பண்ணணுமா, இல்ல பிரான்ச் லூப் கொடுக்கணுமா, இந்த மாதிரி எந்தெந்த ஒர்க்க நம்ம சிபியூல அந்த ஆபரேஷன் சிபியூ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கொடுக்கறது தான் ஆப் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஆட் மூவ் அப்படிங்கிறது. ஆப்ரண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஆட் பண்ணணும், ஆனா எந்த டேட்டாவை பண்ணணும், அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குன்னு ஒரு வேரியபிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், இல்ல வேல்யூஸா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஆப்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேட்டா ஆர் அட்ரஸ். அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒண்ணு மெமரியில இருக்கும் அல்லது ரிஜிஸ்டர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ரெண்டு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். சிபியூல ஒண்ணு மெமரியில ஸ்டோர் பண்ணுவோம், இல்ல ரிஜிஸ்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ற டேட்டாஸ், இதுல ஸ்டோர் ஆயிருக்கிற டேட்டாஸோ அல்லது நார்மலா நம்ம டைரக்டா டேட்டாவை கொடுக்குறோமோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆப்பரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து எதுக்குன்னா ஆபரேஷன் இஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. சோ அட்ரஸிங் மோட்னா என்னன்னா, எஃபெக்டிவ் லொகேஷன்ஸ், அந்த அட்ரஸ் நம்ம போய் அந்த டேட்டா எங்க இருக்குன்னு கரெக்டா லொகேஷன் பண்றோம் இல்லைங்களா, அந்த லொகேஷனை ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது அட்ரஸிங் மோடு. அந்த அட்ரஸிங் மோட்ல பாத்தீங்கன்னா ஆப்கோட் ஆப்பரண்ட் தான் மெயின் ரோல். 2 பார்ட்ஸ் வந்திருக்கு, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றோம். அந்த ஆப்கோடுங்கிறது என்னன்னா, அந்த ஆபரேஷன்ஸ் என்ன பண்ணணும், சிபியூ எந்த ஆபரேஷன் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்றது ஆப்கோட்ல சொல்லுவோம். ஆப்பரண்ட்ங்கிறது நத்திங் பட் டேட்டா. ஓகேங்களா, அந்த டேட்டா எங்கெல்லாம் ஸ்டோர் ஆயிக்கலாம், மெமரிலயோ ரிஜிஸ்டர்லயோ எங்க வேணாலும் நம்ம ஸ்டோர் ஆயிக்கலாம். ஓகே, அட்ரஸிங் மோட் டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் இது டிஃபால்ட்டா இருக்கிற டைப்ஸ். அதாவது இம்ப்ளிசிட் ஆர் இம்ப்ளைடு அட்ரஸிங் மோட் சொல்லுவோம். இன்னொன்னு நெக்ஸ்ட் இமிடியேட் அட்ரஸிங் மோட், டைரக்ட் அட்ரஸிங் மோட், indirect addressing mode, register direct addressing mode, register indirect addressing mode, index addressing mode, base register addressing mode, relative addressing mode and stack addressing mode. இந்த ஸ்டாக்கும் இம்ப்ளைடும் பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட், ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு புரியும். அதே இண்டெக்ஸ்டு அண்ட் பேஸ் ரிலேட்டிவ் இது எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட்னு சொல்லுவோம். நம்ம இன்னொரு நேம் என்ன நேம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதெல்லாம் டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ நம்ம ஒரு மெமரி லொகேஷன்ஸ கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அது டைரக்டாவும் இருக்காது, இன்டைரக்டா, அதாவது இன்னொரு நியூ வேல்யூவையோ நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்னதா நான் பேச்சு ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு. நியூ வேல்யூவை ஆட் பண்ணி ஒரு எஃபெக்டிவ் அட்ரஸ் நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு, எஃபெக்டிவ் அட்ரஸ ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட். ஓகேங்களா, சோ இது மூணுமே ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல வரும். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கும் இந்த மூணும். எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க பார்க்கலாம், ஒவ்வொன்னா பார்க்கலாம். இம்ப்ளிசிட் ஆர் இம்ப்ளைடு அட்ரஸிங் மோட், இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். இம்ப்ளைடு இம்ப்ளிசிட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கும் இமிடியேட் சொன்னோம் இல்லைங்களா, இது ரெண்டுமே ஒரு சின்ன வேர்ட்ல டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா, எம்சிக்யூல நிறைய டைம் வந்து நம்ம தப்பு பண்ற ஒரே ஒரு இது வந்து என்ன, இமிடியேட் இம்ப்ளிசிட் ரெண்டுக்குமே வந்து சின்ன ஒரு வேர்ட்ல தப்பு பண்ணுவோம். அது என்னங்கிறது நான் சொல்றேன். ஓகேங்களா, சோ இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்றது வந்து என்னன்னா, இம்ப்ளிசிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இம்ப்ளிசிட் அப்படின்னா என்னன்னா, இதுலயே உங்களுக்கு மீனிங் புரியுதா? எஸ், இம்ப்ளிசிட் உள்ளேயே நம்ம அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ளேயே, அந்த ஆப்கோட் உள்ளேயே நமக்கு வேலை நடக்கிறதா இம்ப்ளிசிட். த இன்ஸ்ட்ரக்ஷன் டஸ் நாட் மென்ஷன் எனி ஆப்பரண்ட். ஓகேங்களா, ஆப்பரண்ட்டை டைரக்டா எதுவுமே இது வந்து நமக்கு இந்த இந்த இடத்துல போய் எடுத்துட்டு வா, இந்த வேல்யூ எடு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு ஸ்பெசிபிக்கும் இதுல கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்றேன். CPU knows the use the from instruction itself. இதுதான் மெயின் கீவேர்ட்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளேயே அது எந்த ரிஜிஸ்டரை போய் அக்சஸ் பண்ணணுங்கிறத நமக்கு டீட்டெயிலா இம்ப்ளிசிட்ல நமக்கு சொல்லிடும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம தனியா இந்த ரிஜிஸ்டர் போ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்குள்ளேயே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளேயே அதுக்கான ரிஜிஸ்டர் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் அதுக்கான ரிஜிஸ்டர் ஒண்ணு சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர். என்ன அப்படின்னா அக்குமுலேட்டர்ஸ். இந்த அக்குமுலேட்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம சிபியூ ரிஜிஸ்டர்ல யூஸ் பண்றதுதான் அக்குமுலேட்டர்ஸ் சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா மட்டும், அதுதான் வந்து இம்ப்ளிசிட். ஃபார் எக்ஸாம்பிள் CLA அப்படின்னா என்னன்னா கிளியர் அக்குமுலேட்டர் அப்படின்னு நமக்கு மீனிங். ஓகேங்களா? சோ அக்குமுலேட்டர்ல ஏதாவது டேட்டாஸ் இருக்கு. இப்ப ஏன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அக்குமுலேட்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏன்னு சொல்லுவோம். இப்ப ஏல ஏதாவது ஒரு 20 அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவோ இல்ல வேரியபிளோ ஏதாவது ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த CLA அப்படின்னு நமக்கு ரீட் பண்ண உடனே CLA அப்படின்னு ரீட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதாவது என்ன அக்குமுலேட்டர்ல இருந்தாலும் அதை வந்து எரேஸ் பண்ணிடும். ஓகேங்களா? சோ எம்டி பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் வந்து CLA. இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தனியா நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம என்ன அட்ரஸிங் மோட்னா என்ன ஒர்க் பண்ணதுங்கிறத மட்டும் பார்ப்போம். RET அப்படின்னா என்ன? ரிட்டர்ன். நீங்க எந்த வேலை செய்றீங்களோ அதுல இருந்து ரிட்டர்ன் டு த அக்குமுலேட்டர். ஓகேங்களா? இதுல எல்லாமே ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளேயே இருக்கும். வெறும் CALN ஆப்கோட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஆப்கோட் மட்டும் தான் இருக்கு, நோ ஆப்ரண்ட். இதுல மெயினா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆப்ரண்ட் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. சோ நோ எக்ஸ்பிளிசிட். இப்படியும் டெக்னிக்கலா சொல்லலாம், எக்ஸ்பிளிசிட் ஆப்ரண்ட் தேவையில்லை. அப்புறம் இன்னொன்னு சொன்னா நோ மெமரி. மெமரி தேவையில்லை. ரிஜிஸ்டர் அதாவது எந்த மெமரியும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ரிஜிஸ்டர் நமக்கு தேவையில்லை. ஒன்லி நமக்கு யூஸ் பண்றது ஒரே ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர். என்னன்னா அது வந்து ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் என்ன? அக்குமுலேட்டர். ஓகேங்களா? அக்குமுலேட்டர் மட்டும்தான் நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். சோ இம்ப்ளிசிட்னா என்னன்னு தெரியுதா? இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, இம்ப்ளாய்டு. இம்ப்ளாய்டு அட்ரஸிங் மோட்னாலும் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட்னாலும் ஒண்ணுதான். சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆப்ரண்ட் இல்லாம டைரக்டா ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டருக்குள்ள ஆப்கோட் மட்டும் இருக்கிறது. ஒன்லி ஆப்கோட். யோசிச்சுக்கோங்க, ஒன்லி ஆப்கோட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ ஆப்ரண்ட். ஓகேங்களா? ஒன்லி ஆப்கோட் இருக்கும். அந்த ஆப்கோட்குள்ள ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர் ஹிடன் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுதான் வந்து இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட் இமிடியேட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் இமிடியேட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இமிடியேட்னா என்ன மீனிங்? குயிக்கா அந்த வேலையை குயிக்கா செய்யறது, இல்ல நமக்கு டக்குன்னு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இமிடியேட். சோ நமக்கு கொடுக்கிற டேட்டாஸ் வந்து இமிடியேட்டா நமக்கு டக்குன்னு எங்கேயும் போய் தொலைவாம டைரக்டா கொடுக்கறதா இமிடியேட். த ஆப்பரண்ட் இஸ் த பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப். பாத்தீங்களா? த ஆப்பரண்ட் த பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கும். அதுல ஒரு பார்ட்டாவே நமக்கு இருக்கும். It is used when value known the while writing the program. For example, இத போட்டுக்கலாம். இங்க hash function இருக்குங்களா? இப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா hashனா நமக்கு ஷார்ட்டன் ஞாபகம் வேல்யூ. இது வந்து ஒரு வேல்யூ. ஓகேங்களா? என்ன மாதிரி வேல்யூ? நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ்ல பாத்துருப்போம் இல்லையா? பைனரி, ஆக்டல், ஹெக்ஸா அப்படின்ட்டு. இது என்ன மாதிரி வேல்யூ அப்படின்னா ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? மூவ் A25. அதாவது இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஏங்கிற இங்க ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. இது ஏ ரெஜிஸ்டர். ஓகேங்களா? இங்க என்ன சொல்றாங்க? மூவ் ஏ. இங்க வந்து #25 அப்படின்னு நமக்கு ஒரு மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும் ஹெக்ஸாடெசிமல். சோ இந்த வேல்யூ டைரக்டா எங்க மூவ் பண்ண சொல்றோம்? ஏங்கிற அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ண சொல்றோம். சோ 25 ஹெக்ஸாவை நம்ம இங்க ஹெக்ஸாடெசிமல் நம்பரை வந்து ஏக்கு மூவ் பண்ணிடும். சோ டைரக்டா ஒரு வேல்யூ டைரக்டா நம்ம அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்டருக்கோ இல்ல மெமரியோ நம்ம மூவ் டைரக்டா வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து இமிடியேட் அட்ரஸிங் மோட். ஓகேங்களா? சோ ஆப்ரண்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ஆப்ரண்டே இல்ல அப்படின்னா அது வந்து இம்ப்ளிசிட். ஆப்ரண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்ட் ஆஃப் இருக்கும் அப்படின்னா அது வந்து இமிடியேட். ஓகேங்களா? அதாவது இமிடியேட்டா வேல்யூ கொடுத்து ஆட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆட் B #10
அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி ரிஜிஸ்டர்ல, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு பி ரிஜிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நான் ஒரு 20 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, 20 ஹெக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல வேல்யூ இருக்கு, என்ன இருக்கு, 10 தெரியல நான் இங்க எழுதுறேன், 10 ஹெக்ஸா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ என்ன சொல்லியிருக்கேன், ஆட், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணி நமக்கு என்ன ஆகும், பிங்கிற அக்குமுலேட், பிங்கிறதுல தான் ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல தான் இது வந்து இந்த சைட் கொடுக்கறது தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபைனலா ஆன்சர் வந்து ஆர் அவுட்புட். அவுட்புட் எதுல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல எந்த ரிஜிஸ்டர் கொடுத்துருக்கோமோ இல்ல மெமரி கொடுத்துருக்கோமோ அங்கதான் ஸ்டோர் ஆகும். சோ 20 பிளஸ் 10 என்ன ஆகும் அப்படின்னா 30. அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த இது போயிட்டு 20 பிளஸ் 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு என்ன ஆகும், பில போ 30 அப்படின்னு நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இமிடியேட் அட்ரஸிங் மோடோட ஒர்க். நெக்ஸ்ட் டைரக்ட் அட்ரஸிங் மோட். டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா நத்திங் பட் ஒன்னும் இல்ல, டைரக்டா, அதாவது மெமரிய டைரக்டா நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா அதுதான் டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகேங்களா? த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டெயின் த மெமரி அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, இந்த மெமரியில இந்த லொகேஷன்ல இருக்குப்பா, போய் எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணு, ஆட் பண்றியோ, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை பண்ணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுதான் நம்ம வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகேங்களா? CPU access the data directly from the address. For example, இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, load R1000 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். அதாவது இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்க இந்த இடத்துல ஒரு மெமரி கொடுத்திருப்பாங்க. இந்த மெமரி எங்க இருக்கோ இதுதான் அந்த, இதுல வந்து டேட்டாஸ் இருக்கும், அதான் வேல்யூ. ஓகேங்களா? இந்த வேல்யூவை எடுக்கிறதுக்காக இங்க ஒரு மெமரி அட்ரஸ் கொடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லோடு R1 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ R1 இங்க ஒரு ரிஜிஸ்டர் இருக்கு. ஓகேங்களா? நம்ம அதே மாதிரி இங்க இது வந்து மெமரி. ஓகேங்களா? மெமரியில நிறைய பார்ட்டிஷன் இருக்கு. அந்த பார்ட்டிஷன்ல நம்ம ஒவ்வொரு இதா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000, 1002 இந்த மாதிரியே போயிட்டு n வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு இப்ப எங்க கொடுத்திருக்காங்க, இப்ப 1000ல வந்து நான் ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா டைரக்டா லோட் பண்ணும். லோட் பண்றது அப்படின்னா 1000ல இருக்கிறத ஆருக்கு வந்து லோட் பண்ணும். ஓகேங்களா? சோ 1000 மெமரியில போய் செக் பண்ணும். இது வந்து மெமரி லொகேஷன். நான் டைரக்டா லொகேஷன் எந்த லொகேஷன்ல இருக்குங்கிற அட்ரஸையும் நான் கொடுத்துட்டேன். சோ இதுதான் வந்து மெமரி லொகேஷனோடைய அட்ரஸ். ஓகேங்களா? சோ போகும் 1000ல என்ன இருக்கு, 1000ல 10 இருக்கு. சோ அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த மெமரி லொகேஷன் இருக்கிற 10 வந்து நமக்கு R1ல லோட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதனோட ஒர்க். லோட் R1000 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1000ல இருக்க டைரக்டா மெமரி அட்ரஸ் கொடுத்துட்டோம். அந்த அட்ரஸ்ல இருக்க வேல்யூ எடுத்துட்டு போய் டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், R1ல லொகேட் பண்ணிரும். இதுதான் வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். இதுல வந்து என்னன்னா மெமரி அட்ரஸ டைரக்டா கொடுத்துருவோம். ஓகேங்களா? வேல்யூவை டைரக்டா கொடுத்தா அது இமிடியேட், மெமரி அட்ரஸ் டைரக்டா கொடுத்தா அது டைரக்ட் அட்ரஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம 3 பார்த்திருக்கோம். இம்ப்ளிசிட் அப்படிங்கறது என்னன்னா அந்த ஆப்கோடுக்குள்ளேயே இருக்கும், நோ ஆப்பரண்ட் இருக்கா, ஆப்பரண்டே இருக்காது. ரெண்டாவது இமிடியேட்ல வந்து ஆப்பரண்ட் வந்து வேல்யூவா இருக்கும், டைரக்டா இருக்கும். அந்த டைரக்ட் அட்ரஸிங்னா மெமரியை வந்து நம்ம டைரக்டாவே அந்த மெமரி லொகேஷன்ஸை நம்ம கொடுத்துருவோம். அந்த லொகேஷனுக்கு போய் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம மெமரி லொகேஷன் டைரக்டா கொடுத்துட்டோம், அது வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். இன்டைரக்ட் அப்படின்னாவே அதுல மீனிங் இருக்கு பாத்தீங்களா? சோ நம்ம ஒரு மெமரி லொகேஷன் கொடுத்துருக்கோம், ஆனா அங்க இன்னொரு மெமரியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த லொகேஷன் அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு டெஃபினிஷன் பார்ப்போம். ஃபார் இங்க ஏங்கிற ஒரு நம்ம என்ன சொன்னோம், இது வந்து ஒரு மெமரி லொகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மெமரி லொகேஷன் இருக்கிறதுல இது பி அப்படிங்கிறது வந்து அனதர் மெமரி லொகேஷன். ஓகேங்களா? அல்லது அட்ரஸ் சொல்லலாம். சோ ஏல பாத்தீங்கன்னா ஏக்கு வருது. சோ ஏல பாத்தீங்கன்னா பிங்கிற ஒரு அட்ரஸ் இருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம பி தேடி போறப்ப இதுதான் பியோட அட்ரஸ். சோ அதுலதான் நமக்கு ஒரிஜினல் வேல்யூ இருக்கும், டேட்டா ஆர் வேல்யூ.
இந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம தேடி போடுறோம் இல்லையா, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட், இது என்ன அப்படின்னா கரண்ட், அதாவது கரெக்டா அந்த வேல்யூவை, அந்த லொகேஷன் எந்த வேல்யூவோ கரண்ட் நமக்கு தேவையான ஒரு டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டா எந்த லொகேஷன்ல இருக்கோ அதை ஃபைண்ட் பண்றதா எஃபெக்டிவ் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இஏன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஓகேங்களா? சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, லோட் R1A அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க R1 ஒரு ரிஜிஸ்டர் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஒரு மெமரிக்கு போறேன். இந்த மெமரியில பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏ, இந்த R1ல நான் இங்க ஏ கொடுத்திருக்கேன் அப்படின்னா இங்க ஏ இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பி, அதான் அதுல இருக்க மாதிரிதான் இந்த ஏ லொகேஷன்ஸ்ல வந்து R1க்கு வந்து லோட் பண்ண போறோம் ஏல இருந்து. ஆனா ஏ லொகேஷன் என்ன ஆகுது அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு லொகேஷன் இருக்கும், அதுலதான் நமக்கு டேட்டாஸ் இருக்கும். இப்ப 10 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டா இந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் நமக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பில ஃபில் பண்ணும், அப்புறம் பில இருந்து அது ஏ லொகேஷனா, அப்ப ஏல இருந்து R1. இதுதான் வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். Instruction contains the address of memory location which itself store the actual address of operand. அதாவது ஆப்ரண்டோட ஆக்சுவல் அட்ரஸ் எங்க இருக்கோ அது வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஆமா தானே? நம்ம ஏல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, ஆக்சுவல் அட்ரஸ், அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய டேட்டாவோட அட்ரஸ் வந்து நம்ம பில இருக்கு. அந்த பி தான் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா இன்னொரு மெமரி லொகேஷன்ஸ்ல இருக்கு. அதுதான் சொல்றாங்க. The CPU first access this memory location, get effective address and then fetch the operand. ஓகேங்களா? இந்த இடத்துல வருது இல்லைங்களா, இதுதான் வந்து பிங்கிறது தான் இங்க எஃபெக்டிவ் அட்ரஸ். பிகாஸ் ஒரிஜினல் வேல்யூ எங்க இருக்கு, பில தான் இருக்கு. அதனால இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ் சொல்லுவோம். இது வந்து நாட் எஃபெக்டிவ் அட்ரஸ். அதே நீங்க இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமிடியேட்ல டைரக்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். பிகாஸ் நம்ம ஏங்கிற மெமரிக்கு போனோடனே நமக்கு என்ன கிடைச்சிருது, டேட்டா கிடைக்கிறது. சோ அதனால இந்த இடத்துல இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். ஆனா இன்டைரக்ட்ல நமக்கு பி தான் வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா அப்படின்னா நத்திங் பட் ரிஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோட். அடுத்தது இன்டைரக்ட் பார்க்கலாம். ரிஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட் நம்ம ஒரு ரிஜிஸ்டர், அதாவது சிபிக்குள்ளதான் நமக்கு ரிஜிஸ்டர் இருக்கும். கரெக்டுங்களா? சிபிக்குள்ள ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர்லயே நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுதான் ரிஜிஸ்டர் டைரக்ட். வேற எங்கேயுமே மெமரிக்கு போக தேவையில்லை. சோ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா நோ மெமரி ரெஃபரன்ஸ். இதையும் கீவேர்டா கேட்பாங்க. புரியுதுங்களா? மெமரி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணாத எந்த அட்ரஸிங் மோட் அப்படின்னா நம்ம கேட்கலாம், இம்ப்ளிசிட்டும் வரும். ஓகேங்களா? ரிஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோடும் வரும். இது ரெண்டுமே வரும். அதனால நீங்க கொடுத்திருக்க ஆன்சரை வந்து ஆப்ஷனை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். சோ நோ மெமரி ரெஃபரன்ஸ். The operand is located CPU register. Specified the instructions. Nothing but அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆறுங்கிறது ரிஜிஸ்டர். அந்த ரிஜிஸ்டர் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, அதுல ஆப்பரண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மூவ் ஏபினா இது CPU. இந்த இடத்துல வந்து ஏங்கிற ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும், இங்க பிங்கிறது இருக்கும். இது ஏ, இது பி. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும், சிபியுக்குள்ளேயே பில இருந்து ஏக்கு போகும். சோ பில இருந்து ஏக்கு போயிட்டு இங்க ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம்னா மூவ் பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர், இதுவும் ஒரு ரிஜிஸ்டர், இதுவும் ஒரு ரிஜிஸ்டர். So both register. So register to register. இதுல என்னன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பிகாஸ் இது ஏன் ஃபாஸ்டா இருக்குன்னா நமக்கு தெரியும் சிபியுக்குள்ளேயே இருக்கிறனால நமக்கு வெளியே போயிட்டு மெமரி தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அந்த ரிஜிஸ்டருக்குள்ளேயே இருக்கும். சோ அதனால நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சோ நோ மெமரி ரெஃபரன்ஸ். இந்த 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரிஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மோட். ரிஜிஸ்டர்லயே டைரக்டா நம்ம ஆப்பரண்ட் கொடுத்திருந்தா. ஓகேங்களா?
ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் நம்ம முன்ன இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ரிஜிஸ்டர் ஒரு பர்டிகுலர் ரிஜிஸ்டர் இருக்கும், அதுக்குள்ள இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இன்னொரு மெமரி லொகேஷன், அதாவது இன்னொரு ரிஜிஸ்டரோட மெமரி லொகேஷன் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் போய் தேடி எடுத்துட்டு வருவோம். சோ ரிஜிஸ்டர் ஸ்பெசிஃபைட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டெயின் த மெமரி அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆறுங்கிற ஒரு ரிஜிஸ்டரா ரிஜிஸ்டர், அந்த ரிஜிஸ்டருக்குள்ள ஏ அப்படிங்கிற இன்னொரு ரிஜிஸ்டர் இருக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த ஏக்குள்ளதான் வந்து நம்ம ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். அப்ப இதோட எஃபெக்டிவ் அட்ரஸ் என்ன? எஸ், ஏ தான் வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ். ஃபார் லோட் ஆர் R2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க R1 இருக்கு, இங்க R2 இருக்கு. ஓகேங்களா? இது R1 ரெஜிஸ்டர். இதுல வந்து என்ன இருக்கும்னா R2 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா R2 இருக்கா, R2ல தான் உங்களுக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும். இப்ப 1000 அப்படின்னு இருக்குன்னா அந்த 1000 இங்கதான் இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எதை ஃபெச் பண்ணும், ஃபர்ஸ்ட் R1 வரும். அதுல நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, லோடு R2 இருக்கிறது R1க்கு. சோ R2 என்ன இருக்கு, R2ல பாத்தீங்கன்னா இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். R2ல இருக்க 1000 வந்து R1ஓட ரிஜிஸ்டர், அதாவது R1ல 1000. ஓகேங்களா? சோ இந்த இதை போயிட்டு ஸ்டோர் பண்றதுதான் வந்து இதனோட ஒர்க். அதாவது R1ல பாத்தீங்கன்னா R2 அப்படிங்கிற ஒரு ரிஜிஸ்டர் ஸ்டோர் பண்ணிருப்போம். அந்த R2 இது ஒரு மெமரி லொகேஷன். அந்த மெமரி லொகேஷன்ஸ்ல R2ங்கிற ஒரு மெமரி லொகேஷன் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த R2க்கு போனோம்னா தான் நமக்கு ஒரிஜினல் ஆப்பரண்டோட வேல்யூ கிடைக்கும். சோ நம்ம R2 தான் வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் ஒரு ரிஜிஸ்டர்ல இன்னொரு மெமரி லொகேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிறது வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இது ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ரிஜிஸ்டர்லயே இன்னொரு மெமரி லொகேஷன் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து மெமரி 2000 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த R2 பதிலா 2000 கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல R2 பதிலா 2000 இருக்கும். சோ மெமரியில போயிட்டு 2000 எங்க இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணும். சோ 2000 இங்க 2002 அப்படின்னு நமக்கு மெமரி நிறைய போயிட்டே இருக்கும் மெமரியில. அதுக்கப்புறம் 2000 எங்க இருக்கோ அதை ஃபைண்ட் பண்ணி அதுல இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு வந்து நமக்கு R1ல ரிஜிஸ்டர்ல போடும். ஓகேங்களா? இதுல ரிஜிஸ்டர் மட்டும் இருக்காது, மெமரி லொகேஷனும் நம்ம கொடுத்து இன்டைரக்டா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நீங்க டைரக்டா ஒண்ணு மெமரிக்குள்ள இருக்கும், இல்ல ரிஜிஸ்டருக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு ரிஜிஸ்டருக்குள்ள இருக்கும் ஆர் மெமரிக்குள்ள இருக்கும், இப்படிதான் பார்த்திருப்போம். அல்லது ரிஜிஸ்டர் டு மெமரி இருக்கும், அல்லது மெமரி டு ரிஜிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டைப்ல தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஒரு நியூ கான்செப்ட்னு சொல்லலாம். நியூ கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங். நான் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு அட்ரஸிங் டைப் சொல்றப்பே வந்து இது மூணு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னா நம்ம சொன்னோம் எக்ஸ்ட்ராவா ஒரு நியூ வேல்யூவை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல மூணு இருக்கு, இண்டெக்ஸ்டு, பேஸ் ரெஜிஸ்டர், ரிலேட்டிவ். ஓகேங்களா? ஒவ்வொன்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஒரு லொகேஷன்னா அந்த லொகேஷன் வந்து ஒரு புது வேல்யூவை ஆட் பண்றப்ப நமக்கு கிடைக்கும். அதுதான் கரண்ட் ஆப்பரண்ட் எங்க இருக்கோ அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்ல கரண்ட் ஆப்பரண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு நியூ வேல்யூவை ஆட் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங்க்கு ஒரு உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு வேல்யூ, அதான் நம்ம சொன்ன கான்செப்ட் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். The operand effective address is calculated, பாத்துக்கோங்க, calculated by adding constant value. ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆட் பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், ஒரு மெமரி லொகேஷன்ஸ் கிடைக்கும். அந்த மெமரி லொகேஷன் போனாதான் நமக்கு எஃபெக்டிவ் அட்ரஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, மெமரி லொகேஷன் போனாதான் நமக்கு ஆப்பரண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணி வர்றதுதான் வந்து நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆர் அப்படிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரிஜிஸ்டர். இப்ப ஆரோட ரிஜிஸ்டர் வந்து இங்க இருக்கும். ஓகேங்களா? இது டைரக்டா நமக்கு இந்த ரெண்டையுமே வச்சு நமக்கு இங்க மூவ் ஆகாது. சோ இந்த இடத்துல ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஆப்பரண்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு நியூ கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரு எஃபெக்டிவ் அட்ரஸை கொண்டாடுவோம். அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்க்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு தேட வேண்டிய ஆப்பரண்டோட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா?
அது எந்த வேல்யூவோடனா ரிஜிஸ்டரோடயோ இருக்கலாம், இல்ல மெமரியோடயோ இருக்கலாம். எது வேணாலும் நம்ம மெமரியோட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி கிடைக்கிற எஃபெக்டிவ் அட்ரஸ்ல அந்த எஃபெக்டிவ் அட்ரஸ்ல ஆப்பரண்ட். இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங்கோட ஒரு கான்செப்ட் டெஃபினிஷன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா இண்டெக்ஸ்ட் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா அரேஸ். கரெக்டா? அரே டேட்டா ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஒரு டேபிள் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்றது எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம்? பேஸ் பண்ணினா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? சோ இது எல்லாத்துக்கும் ஒரு எஃபெக்டிவா இருக்கிறது இந்த இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஓகேங்களா? சோ த எஃபெக்டிவ் அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் obtained by adding constant, அதாவது பேஸ் அட்ரஸ் contains the index register. ஓகேங்களா? இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்ல ஒரு பேஸ் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை வச்சுதான் நம்ம இங்க வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு அரே அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரே எப்படி இருக்கு? ஏ அப்படிங்கிற ஒரு அரே இருக்கு. அதுல ஒரு 2-3 வேல்யூஸ் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? AF0 சொல்லுவோம், AF1 அண்ட் தென் AF2 அந்த மாதிரி நமக்கு இருக்கும். இதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? இப்ப AF0 அப்படின்னா அந்த வேல்யூ AF0வோட நம்ம ஆட் பண்ணி ஒரு மெமரி ஆட் பண்ணி கிடைக்கிறதா வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். சோ அந்த இண்டெக்ஸோட டைரக்டா போயிடுறதா நமக்கு வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, மூவ் A, அதாவது 40H(x) அப்படின்னா என்னன்னா 40ங்கிற ஒரு வேல்யூவை நம்ம X அப்படிங்கறது வந்து என்னன்னா இண்டெக்ஸ் அட்ரஸிங்கோட ஸ்டார்டிங் வேல்யூ. இண்டெக்ஸ் அட்ரஸ் ஆர் இண்டெக்ஸ் ரிஜிஸ்டரோட வேல்யூ என்னவோ அதை வச்சு ஆட் பண்ணி வருது. சப்போஸ் இப்ப வந்து இது 2000 வச்சுக்கலாம். X equal to நான் 2000 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2000ங்கிற அட்ரஸ் இருக்கு அப்படின்னா 2000 plus 40 ரெண்டையுமே ஆட் பண்ணி நமக்கு 2040ங்கிறதுல, அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மாறிடணும், மூவ் A, 2040. அதாவது இப்படி ஒரு மெமரி இருக்கு அப்படின்னா இங்க இருந்து 2000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து 2040 இருக்கு அப்படின்னா இந்த 2040ல இருக்கிற இது ஏங்கிற ரிஜிஸ்டர் அப்படிங்கிறப்போ இந்த 2040ல நமக்கு வந்து ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவை ஆட் அதாவது அதை கொண்டாந்து மூவ் பண்ணது ஏங்கிறதுல. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ்ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை அதோட ஒரு ஆட் பண்ணா ஒரு மெமரி லொகேஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு மெமரி லொகேஷன். இந்த மெமரி லொகேஷன் தான் நம்ம அதுலதான் கரண்ட் ஆப்பரண்ட் இருக்கும். இந்த மெமரி லொகேஷன் தான் எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நமக்கு எஃபெக்டிவ் அட்ரஸ். சோ எஃபெக்டிவ் அட்ரஸ்ல நமக்கு ஆப்பரண்டோட வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து நம்ம இங்க மூவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோங்களா, இன்ட் அரே ஒரு 5 வேல்யூஸ் கொடுக்குறாங்க. இப்ப அரே 2 அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா இதை வந்து சி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அரே 0, 1, 2 அப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணோம், எஸ் 30ங்கிற வேல்யூவை கெட் பண்ணும். கரெக்டுங்களா? அப்ப எக்ஸ்ல என்னன்னு போட்டு வைக்கும், 30ங்கிற வேல்யூ கெட் பண்ணிக்கும். இது எப்படி போகுது, அந்த அரேயோட இண்டெக்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்றோம். இண்டெக்ஸ் 2 அப்படிங்கிறப்போ நம்ம 2ல என்ன இருக்கோ அது போய் அட்ரஸ் இருக்குதா. சோ அதே மாதிரிதான் இங்க கான்செப்ட். இது வந்து நம்ம சி ப்ரோக்ராம்ல டைரக்டா ப்ரோக்ராமா எழுதுறது. மெமரியில போடணும்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். இங்க பாருங்க, அதுக்கு மூவ் அது எப்படி அசம்பிளி லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னா மூவ் R1. ஓகேங்களா? அரே பேஸ் அட்ரஸோட அரேயோட பேஸ் அட்ரஸோட வேல்யூ அண்ட் தென் மூவ் R2. அந்த பேஸ் அட்ரஸ் என்ன இருக்கு அது 2 அப்படிங்கறத நம்ம மூவ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து லோட் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு அசம்பிளி லாங்குவேஜ்ல எழுதியிருக்கிறது. இவ்வளவு சுத்தி வளைச்சு வேண்டாம். உங்களுக்கு இண்டெக்ஸ் அட்ரஸிங் அப்படின்னா என்னன்னா ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு. இண்டெக்ஸ் வேல்யூவோட ஷார்ட்டா சொல்லணும்னா இண்டெக்ஸ் ரிஜிஸ்டரோட வேல்யூ. ஓகேங்களா? அதனோட ஸ்டார்டிங் வேல்யூவை பிளஸ் எனி மெமரி ஆர் ரிஜிஸ்டரோட நம்ம ஆட் பண்ணி வர்றதுதான் வந்து இண்டெக்ஸ்டு அட்ரஸிங். மோஸ்ட்லி கேட்கறது எஃபெக்டிவ் அட்ரஸ் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா இண்டெக்ஸ்டு தான் பெஸ்ட். டைரக்டா உங்களுக்கு லொகேஷன் எங்க இருக்கோ அது அந்த வேல்யூவை கெட் பண்ணிக்கும். சோ அதனால இண்டெக்ஸ் பெஸ்ட். நெக்ஸ்ட் பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் அப்படின்னா என்னன்னா
பேஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறப்போ இங்க வந்து நம்ம என்னன்னா பேஸ் அங்க எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆட் பண்ணமோ சேம் இங்க வந்து பேஸ் ரிஜிஸ்டர் வேல்யூ வச்சு ஆட் பண்ண போறோம். த ஆப்பரண்ட் ஆஃப்செட் கம்ப்யூட் த ஆடிங் பை பேஸ் ரிஜிஸ்டர் கண்டென்ட். அதாவது பேஸ் ரிஜிஸ்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட ஆட் பண்ணி நம்ம கொடுக்கறது பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ஸ்டார்டிங் மெமரி லொகேஷன், அந்த பேஸ் அட்ரஸ்ல என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங் மெமரி லொகேஷன் எதுல ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அரே டேபிள்ஸ். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அதாவது நோடு யூஸ் பண்றப்போ ஹெட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா நம்ம இப்ப ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல ஹெட் நோடுன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். ஃபார் வாட் பர்பஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் நோடு எங்க லிங்க் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் நோடோட இப்ப 101 அப்படின்னா இதனோட மெமரி அந்த ஹெட்ல வந்து என்ன இருக்குன்னா அந்த ஸ்டார்டிங் 101 அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா, அதுக்காக நம்ம யூஸ் பண்றது அந்த ஹெட் நோட். ஏன்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. சேம் அதே தான் இங்க பேஸ் அட்ரஸ்ல என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங் மெமரி லொகேஷன்ஸ் எங்க இருக்கோ அதை வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதோட நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன கொடுக்குறோமோ அதை ஆட் பண்ணி வர்றதுதான் வந்து நம்ம பேஸ் ரிஜிஸ்டரோட எஃபெக்டிவ் அட்ரஸா இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2000 அண்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு 1000 கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் 1000ங்கிறது இந்த பேஸ் பாயிண்டர். இங்க ஒரு பேஸ் பாயிண்ட் இருக்கு. இதனோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1000ல தான் பேஸ் பாயிண்டர் இருக்கு. பேஸ் பாயிண்டர் மேல இருக்கதை அழிச்சிடுறேன் பண்ணிடலாம். ஓகேங்களா, சோ நமக்கு பேஸ் பாயிண்டர் கிடைச்சிருச்சு. இந்த பேஸ் பாயிண்ட் இருக்கா, மெமரி லொகேஷன்ஸ் இங்க இருக்கு. இங்க ஒரு ஏங்கிற இதுல இருந்து நம்ம மூவ் பண்ண போறோம். கரெக்டுங்களா, சோ அப்ப இங்க மெமரி லொகேஷன்ஸ்ல இந்த 1000ங்கிற பேஸ் பாயிண்ட் இருக்கா. சோ ஸ்டார்டிங் அட்ரஸ் இதுதான். ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்குன்னு இதுதான் ஸ்டார்டிங் மெமரி லொகேஷன். ஓகேங்களா, சோ இந்த ஸ்டார்டிங் மெமரி லொகேஷன் இங்க 2000 அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. சோ இங்க வந்து 2000ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இங்க 3000ங்கிற ஒரு இது இருக்கு. ஓகேங்களா, டைரக்டா நமக்கு என்ன பண்ணாதுன்னா இந்த 2000க்கு போகாது. சோ 2000ஓட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொன்னோம் 1000. அப்ப 3000ங்கிற மெமரி லொகேஷன் எங்க இருக்குன்னு தேடும். 3000 மெமரி லொகேஷன் எங்க இருக்கு. எஸ், இங்க இருக்கு மெமரி லொகேஷன். இதுல வந்து நான் ஒரு 1000 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ தான் இது ரெண்டும் சேர்த்து இதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். சோ இதுலதான் அந்த ஆப்ரண்ட் இருக்கு. இந்த ஆப்ரண்ட் நம்ம எங்க பண்ண போறோம், ஏங்கிற ரிஜிஸ்டருக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். ஓகேங்களா, சோ இந்த 1000 அங்க மூவ் பண்ணியாச்சு. சோ டைரக்டா 2000க்கு போகாது. சோ இங்க எக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பேஸ் பாயிண்டர். எஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எது குறிக்குது அப்படின்னா பேஸ் பாயிண்டர் வேல்யூ. ஓகேங்களா, அதுதான் வந்து இங்க எக்ஸ்ன்னு குறிக்குது. அதுல என்ன இருக்கோ அந்த இதுல ஸ்டார்டிங் மெமரி லொகேஷன் என்ன இருக்கோ அந்த லொகேஷனோட நம்ம எந்த லொகேஷன் எந்த மெமரியை ஆட் பண்ண சொல்றோமோ அதை ஆட் பண்ணி வர ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் லொகேஷன். அந்த லொகேஷனை என்ன ஆப்ரண்ட் இருக்கோ அதை வந்து ரிஜிஸ்டர் ஏக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் பேஸ் அட்ரஸிங் மோட். இப்போ இண்டெக்ஸ்டு பேஸ் அட்ரஸ் எப்படி அதுல இருக்க மாதிரி இண்டெக்ஸ் அட்ரஸ் எடுத்து பண்றோம். பேஸ்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் மெமரி லொகேஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஆட் பண்ணி எடுக்கிறோமோ. ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட் அப்படின்னா என்னன்னா ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும் இல்லைங்களா. ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன. எஸ், கரெக்ட். ப்ரோக்ராம் கவுண்டர்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அது வந்து அதனோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் தான் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லைனா நமக்கு இதாகும் இல்லையா, அதை ஃபெச் பண்றதுக்காக ஃபெச் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்டுங்களா, சோ அந்த அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ப்ரோக்ராம் கவுண்டர் ஒர்க். சோ அந்த ப்ரோக்ராம் கவுண்டரோட மெமரியும் அதை ஆட் பண்ணி நம்ம கிடைக்கும் இல்லையா ஒரு அட்ரஸ், அதுதான் எஃபெக்டிவ் அட்ரஸ். ரிலேட்டிவ் மோட் அப்படிங்கிறது என்னன்னா effective address of the operand obtained by adding constant value of offset. ஒரு வேல்யூ இருக்கும், அதோட எதோட ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணி கிடைக்கிறது. சோ இதுதான் ஜம்ப் பண்ண சொல்றோம். அதுல எதை வேணா ஒரு 5ங்கிறது அதுல பிசில நான் பார்த்தேன் அப்படின்னா சம்திங் நான் ஒரு 10 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பிசில இப்ப 10 அப்படிங்கிற ஒரு மெமரி லொகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 10 பிளஸ் இந்த வேல்யூ இருக்கும் இல்லையா, 10 பிளஸ் 5 எவ்வளவு வருது 15. சோ 15 ஜம்ப் பண்றது வந்து எத்தனை டைம் நடக்கணும்னா 15 டைம்ஸ் நமக்கு நடக்கும். ஜம்ப் வந்து எத்தனை தடவை நடக்கும் 15 டைம். ஜேஎம்பினா ஜம்ப். சோ 15 டைம்ஸ் வந்து நமக்கு நடக்கும். இதுதான் வந்து எஃபெக்டிவ் அட்ரஸ். ஓகேங்களா,
சோ நம்ம ஷார்ட்டா பார்க்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ்ட் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இண்டெக்ஸோட இண்டெக்ஸ்டு வேல்யூ இருக்கும். அதை வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு நம்ம ஆட் பண்ணி எழுதுறது. அதே பேஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் பாயிண்டர்ல ஸ்டார்டிங் லொகேஷன் இருக்கும், அந்த லொகேஷன் ஆட் பண்றது. அதே ரிலேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஆட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும், அதை ஆட் பண்ணி நம்ம ஒரு அட்ரஸிங் மோட ஃபைண்ட் பண்றது, அட்ரஸ் லொகேஷனை ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்டாக் இஸ் சிமிலர் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே அப்படிதான் இருக்கும். என்னன்னா இம்ப்ளிசிட்ல எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அதனோட சிமிலர் தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இம்ப்ளிசிட் என்ன சொன்னோம்? எஸ், ஆப்கோட் ஒன்லி ஆப்கோட் மட்டும் இருக்கும், நோ ஆப்ரண்ட். ஏன் அப்படின்னா ஆப்கோடு நம்ம அதுலயே வந்து ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் ஒன்னு இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே இருக்கு, அதுதான் வந்து இம்ப்ளிசிட் ஒர்க். சேம் ஸ்டாக் அதே தான். ஸ்டாக்குங்கிறது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பார்த்த மாதிரி ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். என்னன்னா புஷ் பண்ணும் அண்ட் பாப் பண்ணும். ஓகேங்களா? இது டாப் ஆஃப் த ஸ்டாக், அதுதான் அந்த ஸ்டாக். அப்படிங்கிறப்ப என்னன்னா FIFO மெத்தடா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லலாம். என்ன ட்ரிக்கியா கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஏன்னா ஃபர்ஸ்டா இருக்கிறது இங்கடா எழுத மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் சொல்லலாம், அல்லது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சது லிஃப். ஓகேங்களா? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சோ இது ஸ்டாக். டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு புஷ் பண்றதுக்கும் பாப் பண்றவோ அதுதான் பண்ணுவோம். இதுதான் ஸ்டாக் ப்ரொசீஜர். சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நடக்குது. த ஆப்ரண்ட் இம்ப்ளிட் டேக்கன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஸ்டாக் வித்தவுட் பீயிங் மென்ஷன் எனி இன்ஸ்ட்ரக்ஷன். எதுவுமே தேவையில்லை. அந்த நீ புஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் டாப்ல என்ன இருக்கோ அதை வந்து புஷ் பண்ணும். இல்ல பாப் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாப் ஆஃப் த எலமெண்ட்ல என்ன இருக்கோ அதை பாப் பண்ணி எடுத்துரும். ஓகேங்களா? த இன்ஸ்ட்ரக்ஷன் இம்ப்ளிசிட்லி டாப் ஆஃப் த ரெஜிஸ்டர். ஓகேங்களா? பாப் இப்போ புஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஸ்டாக்ல போயிட்டு புஷ் பண்ணும். அதே பாப் அப்படிங்கிறப்போ அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ அதை பாப் பண்ணிடும். இதுதான் வந்து பாப். இது புஷ். இது வந்து நமக்கு தெரியும் இன்சர்ட் பண்ண, இது வந்து டெலீட் பண்ண. ஓகேங்களா? வெறும் புஷ் பாப்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா போதும் ஸ்டாக்கோட இது வந்து ஜீரோ அட்ரஸிங் மோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு நமக்கு ஆப்ரண்ட் எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம், அதனால இது ஜீரோ அட்ரஸிங் மோடுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டீடைலா. இது வந்து எக்ஸ்பிளிசிட்லி எதுவுமே இது பண்ண மாட்டோம். நோ மெமரி ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? நோ மெமரி ரெஃபரன்ஸ், நோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன், நோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். எந்த இதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஸ்டாக் அட்ரஸிங். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு சின்ன இதுல இருக்கிறதோட கொஞ்சம் மாடுலேஷன், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி வர்றது. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஒண்ணு, ஆட்டோ டிக்ரிமெண்ட் ஒண்ணு. இதுவும் ஒன் ஆஃப் த அட்ரஸிங் மோட்ல நம்ம யூஸ் பண்றது. எதுக்காக அப்படின்னா இப்ப ஸ்டாக்லாம் பாத்தீங்கன்னா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா லூப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் சப்ரூட்டீன் கால்ஸ்க்கு, அதுக்கப்புறம் லூப் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். அதுல நம்ம லூப்ஸ்ல வந்து இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபார் லூப் அதுல எல்லாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்றது இந்த ஆட்டோ இன்கிரிமெண்ட் அண்ட் ஆட்டோ டிக்ரிமெண்ட். ஆட்டோ இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா CPU ஆட்டோமேட்டிக்லி இன்கிரிமெண்ட் அட்ரஸிங் ரெஜிஸ்டர். இதுல மெயினா கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரெஜிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மெமரி லொகேஷன்ஸ். கரெக்டுங்களா? நான் இங்க இருந்து ஒரு 1000 வந்து நான் கொடுத்து இன்கிரிமெண்டோட கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க ஒரு 100ல இருந்து இருக்குன்னு வைங்க. மெமரி லொகேஷன்ஸ் வேற கலர்ல சொல்லி, ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும், ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். சின்ன ட்ரிக்கி இருக்கு இதுல. இது 100 அப்படி இருக்கு. ஓகேங்களா? இதுல இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 1000, இங்க
1002 இருக்கு அண்ட் தென் 1004 இந்த மாதிரி நமக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? மெமரி லொகேஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க ஒரு வேல்யூ இருக்கு 100 200 300 இதெல்லாம் வந்து ஆப்பரண்டோட வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ ஆட்டோ இன்கிரிமெண்ட்ங்கிறப்ப என்ன பண்ணணும்னா 1000 இருக்குல்ல வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணிடும். ஓகேங்களா? ஃபெச் பண்ணிட்டு ஓகேங்களா அந்த 100ங்கிற வேல்யூவை வச்சு ஃபெச் பண்ணி எடுத்துரும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா இன்கிரிமெண்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆகும். சோ இதுல முக்கியமான ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் சொல்றாங்க ஆஃப்டர் அக்சஸிங் த ஆப்பரண்ட். அதாவது அந்த ஆப்பரண்ட் அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்கிரிமெண்ட் பண்ணும் ஆட்டோ இன்கிரிமெண்ட் அட்ரஸிங் போர்டு. ஓகேங்களா? டைரக்டா இங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த அட்ரஸ்ல இருக்க ஆப்பரண்ட்டை ஃபெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு வேல்யூவை இன்கிரிமெண்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து fetch the operand to given memory location. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், after fetch to increment the memory location. ஓகேங்களா? சோ ஆஃப்டர் ஃபெச் இதுதான் ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் ஃபெச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு இன்கிரிமெண்ட் பண்ணும் மெமரி லொகேஷனை ஒவ்வொன்னா இன்கிரிமெண்ட் பண்ணும். அப்ப இன்கிரிமெண்ட் பண்ணி 200 எடுக்கும். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்தது ஒண்ணு இன்கிரிமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஓகே, ஆட்டோ டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் ஆட்டோ இன்கிரிமெண்ட். பிகாஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆட்டோமேட்டிக்லி டிக்ரிமெண்ட் பிஃபோர் அக்சஸிங் டேட்டா. இப்போ அதில் இருக்க மாதிரி இங்க நான் ஒரு 1000 கொடுத்துருக்கேன், 1000 டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லிட்டேன். அதே வேல்யூவே நாங்க கொடுக்குறேன், அப்பதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இப்படி கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 1000 இருக்கு, அடுத்தது 1002 இருக்கு, அடுத்தது 1004 இப்படி கொடுத்துருந்தோமா? ஓகே, இப்போ 1000ல என்ன வேல்யூ கொடுத்துருந்தோம், இதுல 100 கொடுத்துருந்தோம், இல்ல 200 கொடுத்துருந்தோம், இந்த 300 கொடுத்துருந்தோம். இப்போ இங்க நமக்கு டிக்ரிமெண்ட் அப்படிங்கிற இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணும்னா டைரக்டா 1000 போய் ஒரு இங்க இருக்கிற ஆப்பரண்ட்டை எடுக்காது, இந்த ஆப்பரண்ட்டை எடுக்காது, இதை எடுக்காது. எடுக்காம கீழே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பரண்ட்டை தான் ஃபெச் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதுதான் ஆப்பரண்ட். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதனோட ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா சோ நமக்கு அங்க 1000 என்ன வேல்யூ இருக்கோ 1100 எடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுக்குது. ஆனா இங்க ஆப்பரண்டோட வேல்யூ வந்து நமக்கு வேல்யூ என்ன கடைசியா ஃபைனலா கிடைச்சது 200. ஏன்னா டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆப்பரண்ட்டை ஃபெச் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டெப் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் த மெமரி லொகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தான் fetch the operand. புரியுதுங்களா? டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபெச் பண்ணும். பாருங்க 1000 வந்துச்சு, ஆனா அதுல இருக்க டேட்டாஸ் எடுக்கல. அது கீழே டிக்ரிமெண்ட்ங்கிறப்போ இதை ஆட் பண்ணலாம். சாரி இது டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம இன்கிரிமெண்ட் மெத்தட்ல போயிடும். ஆனா டிக்ரிமெண்ட் அப்படின்னாலும் ஒண்ணு இல்ல, அந்த லொகேஷன் இருக்கிறத எடுக்காது, அதனோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணி அதுக்கு மேல இருக்க வேல்யூஸே எடுக்கும். இங்க ஒரு 300 வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த வேல்யூ அதை ஒவ்வொன்னா டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு மெமரி லொகேஷன் டிக்ரிமெண்ட் பண்ணி அந்த வேல்யூ எடுக்கும், டைரக்டா இருக்கிற வேல்யூவை எடுக்காது. அதுதான் ஆட்டோ டிக்ரிமெண்ட் வேல்யூ. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஃபோர் accessing operand memory. இப்ப பார்த்தது எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்டா நான் ஒரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேபிளர் காலர் மாதிரி போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம என்ன இருக்குறத ஒரு ரீகால் பண்றதுக்காக ஷார்ட் நோட்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் இமிடியேட் பார்த்தோமா? இமிடியேட்னா நம்ம என்ன சொன்னோம், ஆப்பரண்ட் டைரக்ட்லி கிவன் த இன்ஸ்ட்ரக்ஷன். எஸ், ஓகேங்களா? நம்ம இம்ப்ளிசிட் கொடுக்கல, நல்லா கவனிங்க. இது இமிடியேட், இம்ப்ளிசிட் கொடுக்கல, ஏன்னா அது ஆப்பரண்ட் இட் செல்ஃப். அதை ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன். இமிடியேட், ஓகேங்களா? சோ இமிடியேட் அப்படிங்கிறப்ப என்னன்னா R1 5, இந்த 5ங்கிறது என்ன வேல்யூ. சோ R1 ரிஜிஸ்டர்ல 5ங்கிற வேல்யூவை ஆட் பண்ணி மறுபடியும் R1லயே ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேங்களா?
அதுவா இங்க கொடுத்திருக்க இமிடியேட் வேல்யூ. ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆப்பரண்ட் இன் ரிஜிஸ்டர், அதாவது ரிஜிஸ்டர் 2 ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு அந்த ரிஜிஸ்டர் இருக்கிறத மூவ் பண்ண சொல்லுவோம். R1ல இருக்கிறத R2க்கு மூவ் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா? காப்பி த கண்டென்ட். ஓகேங்களா? டைரக்ட் அப்படிங்கிறப்ப என்னன்னா, டைரக்டா இது வந்து ஒரு மெமரி லொகேஷன் கொடுத்தாச்சு. அந்த லொகேஷன்ல ஒரு ஆப்பரண்ட் வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை நம்ம R1க்கு மூவ் பண்ண சொல்றோம். இன்டைரக்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம R1ல போனா R2ங்கிறது இருக்கும். அந்த R2க்குள்ள இன்னொரு மெமரி லொகேஷன் சேவ் ஆயிருக்கும் இன்டைரக்டா. அந்த லொகேஷன்ல தான் நமக்கு என்ன இருக்கும், ஆப்பரண்ட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும், இங்கே ஷார்ட்டா கொடுத்துறாங்க பாருங்க. எஃபெக்டிவ் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிப்போம், பேஸ் ரிஜிஸ்டர் அண்ட் ஆஃப்செட். அந்த 100 இதுல இருக்கிற ஒரு பேஸ் ரிஜிஸ்டர் இருக்க வேல்யூவையும் ஆட் பண்ணி நமக்கு கொடுக்கறத இண்டெக்ஸ்ட். ரிலேட்டிவ் அப்படிங்கிறப்ப என்னன்னா, ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கொடுக்கறது. இங்க ஜம்ப் லேபிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன இருக்கோ, இங்க ஆஃப்செட் எதுனா 0ன்னு எடுத்துக்கோ. சோ ப்ரோக்ராம் கவுண்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கோ. பேஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா, பேஸ் ரிஜிஸ்டர் இது வந்து இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. டைப்பிங் மிஸ்டேக். பேஸ் ரிஜிஸ்டர் அதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு நம்ம பேஸ் ரிஜிஸ்டரோட ஆட் பண்ணுவோம். பேஸ் ரிஜிஸ்டர்ங்கப்போ ஸ்டார்டிங் வேல்யூ என்ன மெமரி லொகேஷன் அது. ஸ்டாக் அப்படிங்கிறது என்னது, இம்ப்ளிசிட்லி டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கோ அது நடக்கிறது. இப்ப பாப் R1 அப்படின்னா R1ல டாப்ல என்ன இருக்கோ அதை பாப் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஆட்டோ இன்கிரிமெண்ட் அண்ட் ஆட்டோ டிக்ரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும். இப்ப ஆறுங்கிறது 0 பிளஸ்ங்கிற குறி இருக்கும், இங்க வந்து மைனஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது எப்படின்னா, ஃபெச் பண்ணிட்டு இந்த ஆப்ரண்ட அதாவது ஆப்ரண்ட் ஆர் வேல்யூ அதை ஃபெச் பண்ணிட்டு அப்புறமா இன்கிரிமெண்ட் பண்றது ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஆனா ஃபர்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு ஆப்ரண்ட ஃபெச் பண்றது நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஆட்டோ டிக்ரிமெண்ட். பிஃபோர் எக்ஸிகியூஷன் இப்போ 2000 அதுல இருந்துன்னா அதுக்கப்புறமா தான் நமக்கு எக்ஸிகியூஷன் ஆகும். 2001 போகும். ஆனா இங்க ஆஃப்டர் த இங்க பாத்தீங்கன்னா 2002ல இருந்து அதுக்கப்புறம் 2001 டிக்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆப்பரண்ட்டை ஃபெச் பண்ணிடும். இது வந்து சீக்வென்ஷியல் அரே டிராவல்சருக்கு யூஸ் பண்ணுவோம். இது ரிவர்ஸ் அரே ஆர் ஸ்டாக் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்றோம். இதுல வந்து கிரீன்ங்கிறது நம்ம இன்கிரிமெண்ட்க்கு ரேட் சும்மா இது இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ சின்ன ஒரு கொஸ்டின் அனலைஸ் மாதிரி பார்ப்போம். பிகாஸ் ஏன்னா நம்ம இப்ப பார்த்ததுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். திரும்ப திரும்ப பாக்குறப்ப உங்களுக்கு நல்ல மெமரிஸ் ஆகும். டைரக்ட் அதாவது இந்த கொஸ்டினை பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி ஆகும். இன் டைரக்ட் அட்ரஸிங் மோட் த எஃபெக்டிவ் அட்ரஸ் இஸ். சோ டைரக்ட்ல எஃபெக்டிவ் அட்ரஸ் எங்க கால்குலேட் பண்ணுவோம். எஃபெக்டிவ் அட்ரஸ்னா என்ன, அந்த கரண்ட் ஆப்பரண்ட் எங்க இருக்கோ அதுதான் நம்ம எஃபெக்டிவ் அட்ரஸ் சொல்லுவோம். அது டைரக்ட் அட்ரஸிங்னா என்ன இருக்கும், டைரக்டா நம்ம என்ன கொடுப்போம், மெமரி லொகேஷன்ஸ் கொடுப்போமா. டைரக்டா மெமரி லொகேஷன் கொடுப்போம், அந்த லொகேஷன்ல இருக்க ஆப்பரண்ட் எடுக்கும். சோ டைரக்டா மெமரி லொகேஷன் டேக்கன் ஃப்ரம் ரிஜிஸ்டர்ல இருந்து டேக்கன் ஃப்ரமா, இல்ல கால்குலேட் பிசி இது நம்ம என்ன சொல்லுவோம், கால்குலேட் பிசிங்கிறது ரிலேட்டிவ். எஸ், ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட்க்கு வந்துடும். கிவன் டைரக்ட்லி as the பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே பார்ட் கொடுப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு add a 1000 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மெமரி லொகேஷன்ல இருக்கிற ஆப்பரண்ட் இந்த ஆப்பரண்ட்டை நம்ம ஆட் பண்ண போறோம் ஏங்கிற ரிஜிஸ்டர்ல இருக்கிறது. சோ டைரக்டா கொடுக்கணும். சோ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் அதான் இங்க கொடுத்துருக்கேன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்பெசிஃபைடு. ஓகேங்களா, அதே எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இப்ப 3000 அப்படின்னா 3000ங்கிறதுல வந்து ஆப்பரண்ட் இருக்கும், அதை வந்து நம்ம மூவ் பண்ண போறோம் ஏக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் a, 5000 hexadecimal is executed, a is received. என்ன ரிசீவ் பண்ணும், 5000 hexa அட்ரஸ் ஸ்டோர்ட் இன் அக்குமுலேட்டர் தான் கண்டென்ட் அட் மெமரி அட்ரஸ். ஏன்னா இங்க ஹேஷ் கொடுக்கல, சோ அதனால இதுல இருக்க மெமரி லொகேஷன்ல இருக்க என்னவோ அதுதான் வந்து இது மெமரி லொகேஷன். சோ அதுல இருக்கிற ஆப்பரண்ட்டை தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுவே இந்த இடத்துல ஹேஷ் கொடுத்திருந்தாங்கன்னா டைரக்டா வேல்யூ இது வேல்யூவா கன்சிடர் பண்ணிடும். ஹேஷ் இல்லாதனால அது வந்து மெமரி லொகேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இதுல எது எஃபெக்டிவ் அட்ரஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இன்டைரக்ட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம், சோ இங்க ஒரு ரிஜிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஏ அப்படின்னா அதுல பிங்கிறது இருக்கும். அப்புறம் அந்த பி குள்ள போனீங்கன்னா தான் அதுல ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, அப்ப இதனோட எஃபெக்டிவ் அட்ரஸ் என்ன, இந்த பி தான். சோ இமிடியேட் வேல்யூ இன்ஸ்ட்ரக்ஷனா, வேல்யூ ஸ்டோர்ட் இன் ரிஜிஸ்டர் ஆர் மெமரி லொகேஷனா, கால்குலேட் பை ஆடிங் இண்டெக்ஸ் ஆர் பேஸா,
அண்ட் ஃபிக்ஸ்டு ஹார்ட்வேரான்னு கேக்குது. அப்போ நம்ம வேல்யூ ஸ்டோர் ரிஜிஸ்டர் ஆர் மெமரி லொகேஷன், ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர்லயோ ஒரு மெமரி லொகேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிறது தான் இன்டைரக்ட். In register addressing mode, the operand is located. Register addressing modeல operand எந்த இடத்துல இருக்கும்? In main memoryயா, IO deviceஆ, CPU registerஆ, cache. registerங்கிறப்ப நமக்கு நல்லா தெரியும் CPU register. ஏன்னா இதுக்கு வந்து no memory recurrence. ஓகேங்களா? So இது CPU register. Next. A key difference between direct and indirect addressing. அதுல indirect mode என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபாஸ்டா இருக்குமா டைரக்ட் மோடோட, ஸ்டோர் ஆப்பரண்ட் அண்ட் அட்ரஸ் இன் த சேம் ரிஜிஸ்டரா, யூஸ் பாயிண்டர் டு கெட் எஃபெக்டிவ் அட்ரஸா, கேனாட் அக்சஸ் மெமரி ஆப்பரேட். சோ இன்டைரக்ட் அப்படின்னாவே நமக்கு பாயிண்டர் தான் ஞாபகம். ஓகே, ஏன்னா ஒரு மெமரிக்குள்ளதான் இன்னொரு மெமரி இருக்கும், அதனோட வேல்யூ இந்த இடத்துல. சோ டு யூஸ் த பாயிண்டர் டு கெட் த எஃபெக்டிவ் அட்ரஸ். Direct mode use address directly, while indirect mode access an address that contain actual apparent address. ஓகேங்களா? தேங்க்யூ. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்தெந்த அட்ரஸிங் மோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதர்வைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.